இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து அன்னையோட நிற்கிறோம். வணக்கம் அண்ணன். வணக்கம், சொல்லுங்க. இப்போ இதுக்கு என்ன மாதிரியான வேலை நீங்க செய்ய போறீங்க? இது வந்து ஃபேன்சி கடை வந்து மட்டியில் இதில் ஓப்பன் பண்ண போயிடும். ஃபேன்சி கடை உண்டு. என்ன மாதிரி ஃபேன்சி கடை? இப்போ ஃபேன்சி ஐட்டங்கள் போட போயிடும். அதுக்கு நீங்க என்ன வேலை செய்ய வந்துருக்கு? முன்னுக்கு பாட்டிசம் பண்ணிக்கிறதுக்கு வந்து நாங்கள் பாட்டிசம் அடிக்க. உங்களுக்கு பாட்டிசம் அடிக்கிறது. பாட்டிசம் வந்து இதுக்கு என்ன கண்ணாடியில் போட்டா தெரியும். ஃபுல்லாக கண்ணாடி. ஃபுல்லா கண்ணாடி. உள்ளுக்கு இப்போ இது ஒரு சாமானம் வைக்கிறதுக்கு அது நீங்க அடிக்கிறது. அது இன்னும் அவையில் சொல்லு கூடுதலாக எல்லாரும் இப்படி கைப்பிடி தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இந்த லோக்கல் இந்த கைப்பிடி? இப்படி நார்மல் கைப்பிடி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது நாங்கள் டெம்பர்ட்டோ கொடுத்த கைப்பிடி கஸ்டமர்கிட்ட மனசை கவரணம் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இந்த டெம்பர் கைப்பிடியே இவங்களுக்கு குறைஞ்ச விலையில பூட்டி கொடுத்துருக்கோம். குறைஞ்ச விலையில பூட்டி கொடுத்துருக்கீங்க. நார்மலா இப்படி ஒரு கைப்பிடி பூட்டுறேன்னு சொன்னா வெளியில எவ்வளவு ரேட் போகுது? வெளியில அப்படியே இது இந்த கைப்பிடி பூட்டுறேன்னு சொன்னாலே எப்படியும் ஒரு 6,000 ரூபாய் கிட்ட வரும் இந்த கைப்பிடி. 6,000 7,000. ஓ, இந்த கைப்பிடி மட்டும்? ஓ, இது ரெண்டு சைடும் பேர் தான் போட்டுவாங்க. ஓ, ரெண்டு சைடும் டெம்பர்ட்டு தான் பூட்டுறேன். எஸ் கைப்பிடி ஃப்ரீயா பூட்டி கொடுத்துருக்கோம். நார்மல் கேண்டிலாம் பூட்டுறது எங்களுக்கு இது இந்த இந்த பில்டிங்ல முதலாவது வேலை செய்யறபடியா இது வந்து ஒரு ஒப்பரா கொடுத்துருக்கு. மற்ற ஏனைய வெறுமண்ட ஒரு நம்பிக்கையோடாக ஃப்ரீயா கொடுத்துருக்கு. மற்றபடி இதுல வேற ஒரு ஒப்பரை நான் கொடுக்கல, நீட்டா செய்து கொடுத்துருக்கிறோம். வேற என்ன உங்களுக்கு இதான் வந்து அவை செய்த வேலை எப்படி இருக்குன்னு பாருங்கோ. பார்க்க ஒரு அழகா இருக்கு பாருங்க. நீட்டா வந்து செய்திருக்கேன் வேலையை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு ஃபேன்சி கடை. அப்போ அந்த ஃபேன்சி கடைக்கு வந்து முன்னுக்கு வந்து எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்கீங்களா? இப்போ ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மட்டியில் நிற்கிறேன். மட்டியில் வந்து முத்துமாரி அம்மங்களுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன். என்னத்துக்கு அணியில் சொன்னால் இன்றைக்கு வந்து அலுமினியம் ஃபிட்டிங் வேலை நடக்குது. அதான் வந்து இதில் ஒரு கடை ஒன்று திறக்க போயிடும். அப்போ அதுக்கு வந்து முன்னுக்கு கண்ணாடியில் வச்சு அடிச்சு கொடுக்குறோம். இப்போ அன்னையாகலாம் வந்து அடிச்சு குடிக்கணும். ஏற்கனவே இவங்க காணொலியை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. வாங்க தொடர்ந்து அன்னையாகோட கதைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அன்னையோட நிற்கிறோம். வணக்கம் அண்ணன். வணக்கம், சொல்லுங்க. இப்போ இதுக்கு என்ன மாதிரியான வேலை நீங்கள் செய்ய போறீங்க? இது வந்து ஃபேன்சி கடை வந்து மட்டியில் இதில் ஓப்பன் பண்ண போயிடும். ஃபேன்சி கடை உண்டு. என்ன மாதிரி ஃபேன்சி கடை? இப்போ ஃபேன்சி ஐட்டங்கள் போட போயிடும். அதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்ய வந்துருக்கு? முன்னுக்கு பாட்டிசம் பண்ணிக்கிறதுக்கு வந்து நாங்கள் பாட்டிசம் அடிக்க. உங்களுக்கு பாட்டிசம் அடிக்கிறது. பாட்டிசம் வந்து இதுக்கு என்ன கண்ணாடியில் போட்டால் தெரியும். ஃபுல்லாக கண்ணாடி. ஃபுல்லாக கண்ணாடி. உள்ளுக்கு இப்போ இது ஒரு சாமானம் வைக்கிறதுக்கு அது நீங்கள் அடிக்கிறது. அது இன்னும் அவையில் சொல்லு இல்லை ஒன்று இப்போ முன்வேலை மட்டும்தான். முன்வேலை மட்டும். நாளைக்கு நல்ல நாளண்டபடியாக துறக்க போயிடும். நாளைக்கு இதை அடிச்சு போட்டு நல்லா திறந்து போட்டு பிறகுதான் மிச்ச வேலை செய்ய போயிடும். பிறகுதான் மிச்ச வேலை செய்ய போயிடும். இப்போ இது உங்களுக்கு இப்போ எவ்வளோ இதுக்கு இப்போ இப்படி அடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் இது எத்தனை அடி எவ்வளோ முடியும்? இது ஒரு ஸ்கேர் இருக்கு, 10க்கு 10 இருக்கு. 10க்கு 10 இருக்கு. 10க்கு 10 இருக்கு. 1,20,000 ரூபா. 1,20,000 ஃபுல்லா கண்ணாடி போட்டு ஒரு டோர் போட்டு கொடுக்குறதுக்கு. பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து 10க்கு 10. இதுக்கு வந்து 1,20,000 அடிக்கணும். கண்ணாடி எல்லாம் சேர்த்து எல்லாம் எல்லாமே சேர்த்து 1,20,000 எல்லாம். இது வந்து ஒரு குறைந்த விலை. அப்படியோ வெளி விலையை விட இது குறைந்த விலையா? குறைந்த விலை. வெளியில செய்ய போனா வெளியாக்கள் எவ்வளவு எடுக்கணும்? இதுக்கு அது ஒவ்வொரு மாதிரி எழுப்பினோம். அண்ணளவா நீங்க கேள்விப்பட்ட விலை எவ்வளவு? 160 செய்யற கூடிய 160க்குள்ள செய்யும். 160க்குள்ள செய்யணும். பக்கத்துல தெரிந்தவர்களுடைய குறைவு. இப்ப உங்களுக்கு இப்ப இந்த சனல் மூலமா பாத்துட்டு யாராவது அடிச்சா அவைகளுக்கு என்ன மாதிரி டிஸ்கவுண்ட்? அவைகளுக்கு இந்த சனல் மூலமா பாத்துட்டு வந்து அடிச்சா சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கும். சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பியா? 1 ரூபாய்க்கு செய்யறதோ 10க்கும் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அப்படி 10,000ல நாங்கள் லாபம் வச்சு செய்யறதுல ஒரு 2,000 1,000 கழிச்சு விடலாம். அவங்களுக்கு இதுல பெரிய லாபம் இல்ல. அவ்வளவு இது வச்சு நான் கோர்ஸ் வச்சு சொல்லல. இந்த அந்நியாக்கள் சொல்லினா இதுல வந்து பெரிய ஒரு லாபம் வந்து அவைகளுக்கு இல்லையா? இதுல வந்து இப்போ அவையில ஒரு தங்கன கூலி மட்டும் கிடைச்சா காணும் பண்ண மாதிரி ஒரு நாள் கூலி எடுத்தா காணும் பண்ண மாதிரி தான் வேலை நடக்கும். ஒரு நாள் கூலியும் டிரான்ஸ்போர்ட் காசுகள்
அதெல்லாம் தான் இதுக்கு நீங்க எடுக்கிறீங்க, வேற ஒன்றும் நீங்க எடுக்கல. வேற ஒன்றும் கிடையாது. இப்ப இவர் வந்தார், இவரும் உங்களோட இப்ப புதுசா அணைஞ்சிருக்கிறாரு. வேற என்னோட 5-6 வருஷமா நிற்கிறார். 5-6 வருஷம் நினைக்கிறேன். இவரும் இந்த வேலை தான் செய்யறாரு. ஃபிட்டிங் எல்லாம் செய்யறாரு. 5-6 வருஷமா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா வேலை செய்யறாரு. வேற என்ன பிடிச்சு கொண்டது, எனக்கு வேற பிடிச்சு கொண்டது. 2 பேரும் வேற. இவர் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யணும். இப்ப நான் வந்து இவரோட லெவல் சீட்டுகள் அடிக்க போறேன்னா, இப்ப அதே மாதிரி அவரும் வந்தவர் அந்த அண்ணையும் அவன் வந்து இப்ப வேற கொஞ்சம் வந்து ஃபுல்லா வந்து எப்படி தண்டிருக்கணும்னு சொல்லி இப்ப இஞ்சாலையெல்லாம் இப்ப இந்த கண்ணாடி வந்து எதுக்கு பூட்ட போறீங்க? இது வந்து முன்ன போட போறோம், அளவா கட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். வீட்டு மேசையில போட்டு கட்டி கொண்டு வந்து பட்டாரம் கொண்டு வரைக்கும் இருக்கிறோம். இதான் டோர் முன்னுக்கு வர புல் கண்ணாடி டோர் போட போறோம். முன்னுக்கும் கண்ணாடி டோர் தான். இதுக்கு ஸ்டிக்கர் தான் ஒட்டணும். ஒன்றும் இல்லை, பிள்ளைனா விட போறோம். ஃபேன்சி கடை ஒன்றும் சோவுக்கு தெரியணும்ட்டாண்டி தான் கண்ணாடி. பாருங்கோ எப்படி மொத்த கண்ணாடி என்று பாத்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு பெரிய மொத்தம் முடிஞ்சு பாருங்க. சரியான மொத்த கண்ணாடி. கண்ணாடியை பாத்தீங்கன்னா தெரியும். கண்ணாடிக்கு தான் சரியான விலையா இருக்கும். அது ஒன்றிரு வேணும்னா நீங்க விலையை பார்த்து யோசிக்காங்கோ. கண்ணாடி தான் அப்படி மொத்த கண்ணாடியினுடைய கடும் விலை பாத்தீங்கன்னா தெரியும். அலுமினிய பார்கள் எல்லாத்துக்கும் வந்து இப்ப விலை தானே என்ன சரியான விலை. ஒரு பார் வந்து 2700 ரூபா வெள்ளை கலர். 2700 ரூபா ஒரு பார் வெள்ளை கலர். இது இந்த மெல்லிய பாரோ இல்ல மொத்தமோ? இந்த ஒயிட் கலர் பார் வந்து 2700 ரூபா. பாருங்க, இந்த ஒயிட் கலர் பார் இருக்கு தானே, இந்த பார் வந்து 2700 ரூபாயா ஒரு பார். 10க்கு அடிக்கிறேன்னா 9 பார் பிடிக்கும். 10க்கு 10 அடிக்கிறோம்னா 9 பார் வரும். 9 பார் பிடிக்கும். 10க்கு 10 அடிக்கணும் 9 பார். கிட்டத்தட்ட 22,000 23,000 ரூபாய் பாருக்கு மட்டும் முடியும். இப்ப சில பேருக்கு வந்து இது விஷயங்கள் தெரியாதபடியாவே நினைக்கிறது. இப்ப நீங்கள் வேலை செய்யற ஆகலாம் இதை வந்து கூட அடிக்கணும் அப்படி என்ன மாதிரி தான் சில பேர் வந்து நினைக்கணும். 100 சொன்னா பெரும்பாலும் ஒரு 75% ஆக்கள் இப்ப அப்படித்தான் நினைச்ச எல்லாருமே கதைப்பினோம். இப்ப நான் ரெண்டாலும் அப்படித்தான் யோசிப்பேன். கூடுதலான பேருக்கு அலைஞ்சிய பத்திங்கன்னா என்னன்னு தெரியாது. விஷயங்கள் தெரியாதான் அந்த கதையை. விஷயம் தெரியாது. சில பேர் தாங்களே வேண்டி வச்சு ஒட்டுவோம் பண்ற மாதிரியும் கதைப்பினோம். அப்படி சொல்லிதான் ஃபிட்டிங் என்னன்னு தெரியாது. வெல்டிங் மர கார்பெண்டர் என்னன்னு தெரியும். அலுமினியம் ஃபிட்டிங் வேலை என்னன்னு தெரியாது. ஃபிட்டிங் வேலை என்னன்னு தெரிய அளவுக்கு நிற்கணும். மோஸ்டும் டோர் செய்யறா ஃபிட்டிங் நினைக்கணும். எல்லாத்துலயும் மரத்தால என்ன செய்யறீங்களோ அதே மாதிரி ஃபிட்டிங் ஆலையும் எல்லாமே செய்து கொள்ளலாம். பாவனை கூட அலுமினியம் ஃபிட்டிங் வந்து பாவனை கூட தண்ணிக்கு ஒன்றும் செய்யாது. ஒரு பிரச்சனையும் பெறாது. இப்ப இது இந்த கண்ணாடி இருக்குதானே, இந்த கண்ணாடி வந்து இப்ப நாங்கள் ஒரு தட்டினா அப்படி என்ன உடையாது. ரப்பர் வச்சு நாங்க இதுக்குள்ள தான் வைக்க போறீங்க. இதுக்கு என்ன மாதிரி வைப்பியல்? இப்ப கண்ணாடியை வச்சு உள்ளுக்கு ரப்பர் வைப்பியல். உள்ளுக்கு லக் போட்டுட்டு ரப்பர் வைப்போம். ஆடாது. நீங்க தட்டினாலும் அதிர்வு இருந்தா கட்டாயம் கண்ணாடி வடிக்கும். இந்த இடவழிக்கு தான் வந்து கண்ணாடி வந்து ஃபிட் பண்ண போயிடும். பாருங்க, இந்த இடவழிக்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து ஃபிட் பண்றேன்னு சொல்லி. இங்க பாருங்க, இதுல வந்து இடையில இதெல்லாம் வந்து ரிவர்ட் எல்லாம் வந்து அடிச்சிருக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும், நீட்டா தான் வந்து அடிச்சுக்கிறாங்க. இப்ப இதுக்குதான் வந்து கண்ணாடி. இதுல வந்து கதை வேணாம் நடுவில். நான் வேலை முடிக்கல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இனி வந்து நாங்க தொடர்ந்து வேலை முடிக்க ஒரு பார்ப்போம். வாங்க தொடர்ந்து வேலை முடிஞ்ச அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அவ செய்த வேலை. பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீட்டாக வந்து வேலை செய்து போட்டோம். இப்போ வந்து முடிச்சிட்டோம் வேலையை. வாங்க நாங்கள் வந்து உள்ளுக்கு அப்படியே தள்ளி போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வேலை செய்யணும்னு பாருங்கோ. எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளுக்கு வந்துட்டோம். இதான் இந்த அண்ணன் தான். வணக்கம் அண்ணன். வணக்கம் அண்ணன், சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து 1 ஹவரில் முடிக்கிற வேலையாக முடிச்சிட்டீங்க. இப்போ எவ்வளோ சிரமப்பட்டு முடிச்சிங்க. இதெல்லாம் என்ன மாதிரி இதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் இதுகள் இப்போ கதவுகளுக்கு எதாவது ஃப்ரீயாக செய்கிறீங்களோ? இந்த கைப்பிடி கூடுதலாக டெம்பர்ட் கிளாஸ்க்கு மட்டும்தான் பூட்டுறவங்க. டெம்பர்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கைப்பிடி பூட்டுறவங்க. நாங்கள் கஸ்டமர்கிட்ட மனசை கவரணும்ன்றதுக்காண்டி நாங்கள் இந்த கைப்பிடி அவங்களுக்கு குறைஞ்ச விலையில பூட்டி கொடுத்துருக்கோம். குறைஞ்ச விலையில? ஆமாம். இப்போ பாருங்க, வந்து கஸ்டமர்கிட்ட மனதை கவரணும்ன்றதுக்காண்டி இதை வந்து குறைஞ்ச விலையில வந்து பூட்டி கொடுத்துருக்கீங்க. இது யாருமே இந்த கைப்பிடி இந்த நாங்கள் பூட்டி கொடுக்குற விலைக்கு பூட்டி கொடுக்க மாட்டாங்க. கூடுதலா எல்லாரும் இப்படி கைப்பிடி தான் யூஸ் பண்றாங்க. எப்படி இந்த லோக்கல் இந்த கைப்பிடி இப்படி நார்மல் கைப்பிடி தான் யூஸ் பண்றாங்க. இது நாங்க டெம்பர்ட் போட்ட கைப்பிடி கஸ்டமர்கிட்ட மனசை கவரணும்ன்றதுக்காண்டி நாங்க இந்த டெம்பர்ட் கைப்பிடியே இவங்களுக்கு குறைஞ்ச விலையில பூட்டி கொடுத்துருக்கோம். குறைஞ்ச விலையில பூட்டி கொடுத்துருக்கீங்க. நார்மலா இப்படி ஒரு கைப்பிடி பூட்டுறேன்னு சொன்னா வெளியில எவ்வளவு ரேட் போகுது? வெளியில எப்படி இது இந்த கைப்பிடி பூட்டுறேன்னு சொன்னாலே எப்படி ஒரு 6,000 ரூபாய் கிட்ட வரும் இந்த கைப்பிடி. 6,000 7,000. இந்த கைப்பிடி மட்டும்? இது 2 சைடும் பேரு வேணா? 2 சைடும் பாருங்க. இது டெம்பர்ட் தான் போடுற எஸ் கைப்பிடின்னு சொல்லுவாங்க. லைஃப் டைம் வாரண்டி. இது பாத்தீங்கன்னா இது வந்து லைஃப் டைம் வாரண்டியா இந்த கைப்பிடிக்கு.
என்ன சொன்னா இந்த கைப்பிடி பூட்டினா நாங்க இதுல ஸ்க்ரூ ரிபர்ட்டோ வைக்க பிடிச்சிட்டு கேட்க கஸ்டமருக்கு கொஞ்சம் இது உடைஞ்சிடுமா இதெல்லாம் இதெல்லாம் பேசுற தேவையில்லை. பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எழுதுக்காரனுடைய பேர் நாங்களும் ஒரு எழுத்து பார்ப்போம். சின்ன ஒரு ஆட்டம் கூட இல்லை, அப்படியே பார்க்கவே என்னன்னு சொல்ற இழுக்கவே அந்த டைட்டா இருக்கு. அப்படியே பாருங்க ஃபுல்லா வந்து கிளாஸ் அடிச்சிருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் அளந்து நீங்களா தான் வெட்டி கொண்டு வந்தது கடையில போய். கடைக்காரர் உங்களை அவ்வளவு நம்பிக்கை நாங்க போயிட்டு அளவை கொடுத்துட்டு நாங்களே கிளாஸை வெட்டிட்டு வந்து நாங்களே தான் சொன்னா இப்ப கிளாஸை கட் பண்ண கொடுக்குற இடத்துல சில அது கிளாஸ் கூடலாம் குறையலாம், அது எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், கஸ்டமர் அதுக்கும் கஷ்டமா இருக்கு. அப்ப நாங்களே போய் நாங்களே அளந்து நாங்களே வெட்டிட்டு வந்தா எங்களுக்கும் ஒரு மன திருப்தியா இருக்கு. இப்ப உங்களை புளியண்டாலும் அது உங்களை பொறுத்தது, புளியண்டா எங்களை பொறுத்தது நாங்களே திருப்பி செஞ்சு கொடுப்போம், நிவர்த்தியா சரியான முறையில செஞ்சு கொடுப்பீங்க. நட்டமோ லாபமோ அதெல்லாம் உங்களை பொறுத்தது. அதெல்லாம் எங்களை பொறுத்தது. பிரச்சனை இதுல திருப்பி கிளாஸ் உடஞ்சி பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா நாங்கள் அதையே அதை வந்து திருப்பி கிளாஸ் காசை மட்டும் எடுப்போம், கூலி காசு வேண்ட மாட்டோம். கூலி காசு அப்ப நாங்க கிளாஸ் காசை மட்டும் வேண்டிட்டு அதை கொண்டு செஞ்சு கொடுப்போம். செய்து கொடுப்பீங்க. அது நாங்க செஞ்ச வேலை என்றா மட்டும்தான். அப்படி வேற யாரும் செஞ்ச வேலைன்னு சொன்னா கட்டாயம் கூலி காசு பே பண்ண வேண்டி வருமா? இப்ப நீங்க செய்த வேலை நான் மட்டும்தான், அப்படியே வேற யாரும் செய்யறதுன்னா அப்படி ஒண்ணும் இல்லை. வேற யாரும் செய்த வேலைக்கு இப்படி எல்லாம் இல்ல. ஒரு வேற யாரும் செஞ்ச வேலைன்னு சொல்லி நாங்க மினக்கெட்டு போய் எங்களுக்கும் ஒரு கூலி வேணும் தானே. அப்ப அதனால நாங்க அப்படி செய்யலாம். இப்ப நாங்க செஞ்ச வேலைன்னு சொன்னா எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா நாங்க போய் கூலி இல்லாம ஃப்ரீயா செஞ்சு கொடுப்போம். ஃப்ரீயா செய்து கொடுப்பீங்க. இப்ப தஞ்சாவூர் கண்ணாடியில ஒரு சின்ன ஒரு வடிப்பு அப்படியே பூட்டேக்க வந்துட்டுன்னு சொன்னாலும் நீங்கள் அதை செய்து கொடுப்பீங்க. பூட்டேக்க வந்துச்சுன்னு சொன்னா அது என்ன இது நாங்க நிவர்த்தி செஞ்சு தருவோம். இது நாங்க எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 1 week 2 week பிறகு அவங்க எது செஞ்சு உடைச்சா கண்ணாடி காசு மட்டும் வேண்டுவோம். பர்க் காசு இல்ல, வேலை காசு மட்டும் இல்ல, அது ஃப்ரீ. பர்க் ஃப்ரீ. இப்ப நீங்க வந்து வேலை தொடர்வோனீங்கன்னு சொன்னா இப்ப தைதாரு கொண்ட விட்டாரு சின்ன பிள்ளைகள் வயது போனாக்களாரும் இப்படி கிளாஸுகள் போட நீங்க ஆசைப்பட்டு அதை வந்து உடைச்சிட்டா கூட இவியல் அந்த வேலையை செய்தா வந்து இப்ப கிளாஸ் உடைஞ்சா கிளாஸ் காசு மட்டும்தான், அதுக்கு வந்து வேலை காசு ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க வந்து என்ன மாதிரி சொல்லி இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வேலையை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி திறமான வேலை வாங்க தொடர்ந்து அவரோட காய்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற முதலாளியும் வந்துட்டார். இப்ப அண்ணையோட காய்ப்போம். வணக்கம் அண்ணன். வணக்கம். இப்ப உங்களோட வேலை வந்து முடிஞ்சுது. இப்ப இந்த நேரம் அந்த அண்ணையோட காய்ச்சினாங்க. இப்ப வேலை முடிச்சிட்டியா? இப்ப இதுக்கு நீங்கள் இப்ப என்னென்ன ஃப்ரீயா வந்து செய்ய போறீங்க? இப்ப ஒரு பெரிய ஒரு வேலை வந்தா ஒரு வீட்டுக்கு ஃபுல்லா வந்து இப்ப என்னன்னு சொல்றது, ஜன்னலுக்கும் அலுமினிய பிட்டிங் அடிக்கணும், அது மாதிரி ஷோகேஸுக்கு அடிக்கணும், இப்படி ஒரு ரூம் மாதிரி அடிக்கணும்னு சொன்னா அதுக்கு நீங்க என்னென்ன மாதிரி ஃப்ரீயான இதுகள் செய்வீங்க? பெரிய பெரிய ஆஃபர் கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்க லாபம் பாக்குறீங்கள ஆஃபர் பண்ணிருக்கிறோம். இது வந்து ஃப்ரீயா கூடி கொடுத்துருக்கிறோம். இது வழியில நீங்க எடுக்கிறேன்னா 6000 ரூபாய்க்கு தான் கூட்டுவாங்க. கூலியோட சேர்ந்து 6000 ரூபாய். நாங்கள் வந்து இது ஃப்ரீயா கூட்டி கொடுத்துருக்கிறோம். நார்மல் கேண்டிலாம் கூட்டுறது எங்களுக்கு இது இந்த பில்டிங்ல முதலாவது வேலை செய்யறபடியா இது வந்து ஒரு ஒப்புரா கொடுத்துருக்கு. மற்ற ஏனைய வெறுமண்ட ஒரு நம்பிக்கையோடாக ஃப்ரீயா கொடுத்துருக்கு. மற்றபடி இதுல வேற ஒரு ஒப்பரை நான் கொடுக்கல, நீட்டா செய்து கொடுத்துருக்கிறோம். வேற என்ன உங்களுக்கு ஆயிரம் வேலைகள் உங்களுக்கு தேவைண்டா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுங்களா. நம்பரை நீங்க சொல்லுங்க. என்ன நம்பர்? உங்க டெலிபோன் நம்பர் 75 075 73 73 93 93 422 வாட்ஸ்அப் நார்மல் ரெண்டுமே ஒர்க் பண்ணும். இதுல இருந்து அடிச்சு கொள்ளலாம். இவர் ரெண்டுமே வந்து வாட்ஸ்அப்பும் வேலையும் நார்மல் நம்பரும் வேலை செய்யும். நீங்கள் எந்த நம்பர் கண்டாலும் இவரை வந்து கண்டக்ட் பண்ணி இவரை வந்து தொடர்பு ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னா இவர் வந்து உங்களுக்கு குறைந்த விலையில வந்து இப்படிப்பட்ட பிட்டிங் வேலையில வந்து செய்து தருவார். இதுக்கு முதல் வந்து இவர் வந்து நீங்க லெவல் சீட் அடிச்ச வேலையில பார்த்துருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா அலுமினிய பிட்டிங் வேலை. வாங்க தொடர்ந்து வழியில போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து அவை செய்த வேலை எப்படி இருக்குன்னு பாருங்கோ. பார்க்க ஒரு அழகாக இருக்குது பாருங்க. நீட்டாக வந்து செய்திருக்கேன் வேலையை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு ஃபேன்சி கடை. அப்போ அந்த ஃபேன்சி கடைக்கு வந்து முன்னுக்கு வந்து எல்லாம் அடித்து கொடுத்துருக்கேன் கிளாஸில். இப்போ இதைத்தான் வந்து பார்க்குறீர்கள் அவுட்புட்டை. இது போன்ற வேலைகளை நீங்கள் வந்து செய்யணும்னு சொன்னால் இவரை வந்து தொடர்பு ஏற்படுத்துறீங்கன்னு சொன்னால் இவரை நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தினா இந்த வேலையில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு நம்பரை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிவிடுறேன். வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.